விமலு என்னனே ஒண்ணுடா, அப்பா என்னை எப்ப பார்த்தாலும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரா. ஆனா உன்னைய மட்டும் செல்ல கொஞ்சிக்கிட்டே இருக்காரா. நீ என்னடா பண்ற? நானும் உன்னை மாதிரி அப்பா கிட்ட நல்ல புள்ளைன்னு பேர் வாங்கணும்டா. அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்றா. உன்னை மட்டும் கடைக்குட்டின்னு சொல்லி கொஞ்சிடாரு, என்னை மட்டும் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. என்ன நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கானே பயவுள்ள. அதெல்லாம் பரம ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. என்னடா சொல்றா, செல்ல முடியல சொல்றா. ஏதாவது ஒரு 2 3 ஐடியா சொல்றா. வாய் கடையில கான் அவ்வளவு ருசியா இருக்கும். வாங்கி தான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி கெஞ்சிருக்கேன். ஒரு நாளாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா? திண்ணி பயபல எப்படி பிளாக்மெயில் பண்ணுது பாரு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. நீ மட்டும் எனக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்பா கிட்ட நான் நல்ல பேர் எடுத்துருவேன். அது மூலமா அப்பா எனக்கு காசு தருவாரு. அது மூலமா உனக்கு நான் இவ்வளவு என்ன கேட்கிறேன் நான் வாங்குறேன். என்ன சொல்ற? கண்டிப்பா உனக்கு என்ன வாங்குறேன். அப்ப நான் ஐடியாவா கொடுப்பா. நீ அப்பா கிட்ட போய் வாங்கிட்டே இருக்கியா? எனக்கும் கொடுப்பியா? போட்டுக்க. வண்டி ஓட்டுங்க. பாத்தியா, அப்பா காலையில இருந்து எல்லா ஜாமானையும் தொடச்சுக்கிட்டு இருக்காரு. நீ இப்ப என்ன பண்றீனா, நேரம் அப்பா கிட்ட போய் அப்பா கொடுங்கப்பா நான் துடைக்கிறேன் அப்படின்னு நீ வாங்கி துடைச்சினா அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சூப்பர்ரா, இன்னைக்கு இவனை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச காளான் கிரேவிய நீ கட்டு கட்டிட வேண்டியது. ஏன்பா என்னப்பா வேறு 20 போயிருக்கீங்க? நான் கிடைக்கிறேன். காலையில இருந்து வீட்டுல இருக்க எல்லா ஜாமானையும் தொடச்சுக்கிட்டு இருக்கேன். உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் கேட்டா கரெக்டா இருக்கு. இப்ப வந்து கேக்குறியா? இல்லப்பா இல்லப்பா பாவமே அப்படின்னு சொல்லி வந்தேன். பாவமா? நக்கலா? என்னனே ஒரு மாதிரி முதுக பிடிச்சிட்டு வர்ற? அப்பா முதுகுல ஊம குத்தா குத்தி அனுப்பி விட்டாரா. வலிக்குது. காசு ஏதாச்சும் வாங்கிட்டு வரான்னு பார்த்தா ஊம குத்தா வாங்கிட்டு வந்துருக்கீங்க. சரி அண்ணே கவலைப்படாது. நான் 2வது ஐடியா கொடுக்குறேன். 2வது ஐடியாவா? சரி கொடு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கு நீ 2 காரணம் வாங்கி தரணும். ஏன்னா 2 ஐடியா கொடுத்துருக்கீங்களா? சோத்து முட்டி வாங்கி தரேன்டா. வாங்கி தரேன். சரி சொல்லு. அதாவது அங்க பாரு, அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க ஃபேன் ஆஃப் ஆயிருக்கு. அவருக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு பாரு. என்ன பண்ணினா இவ போய் ஃபேன் சுவிட்சை போட்டு விட்டுட்டு அப்பா நீ உங்களுக்கு வேர்க்குது பாத்தீங்கன்னா நான் ஃபேன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா மனசு அப்படியே குழுன்னு இருக்கு. ஓகேடா. என்னப்பாச்சு? உன்னை நான் கூப்பிட்டனா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கீங்க. சரி ஃபேனை போடலாமே வந்து ஃபேனை போட்டேன்பா. ஏடா சுவிட்ச் பாக்ஸ் வேணா கழட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சுவிட்ச் பாக்ஸ் என்ன வேலை இருக்கீங்க? அவனாச்சும் சுவிட்சை போடுவாடா. என்னடே வயிற்ற பிடிச்சிட்டு வர்ற? நான் உன்னை கூப்பிட்டா சொல்லி வயிற்றுல வங்க குத்திட்டாரா. வலிக்குதுடா. இவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டானோ? சரி கவலைப்படாதே, அப்பா நான் அடிக்கதான் செய்வாரு. 3வது ஒரு ஐடியா கொடுக்கவா? ஆனா ஒரு கண்டிஷன். எனக்கு நீ 3 காளான் வாங்கி தரணும். 3 காளானா? என்ன பண்ற? அங்க பாரு, அப்பா எல்லா வேலையும் பார்த்துட்டு கை கால் வலியோட ரொம்ப அசதியா உட்கார்ந்துருக்காரு. நீ அவர்கிட்ட போய் அவருடைய கை கால் எல்லாத்தையும் அழிச்சுட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சந்தோஷப்படுறாரு. நீ சொல்றதை நம்பி நான் திரும்ப பண்ணா மறுபடியும் அடிச்சு விட்டாருன்னா பாவம் நினைச்சுன்னா நீ என்ன ஓட பேசிட்டு இருக்க? பண்ணண்டா இல்ல அங்கே அப்பா எவ்வளவு டயரா இருக்காரு. சரி அமுக்கும். சும்மா ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? இந்த நாள் காலையில இருந்து அப்பப்போ நம்மள்ட்ட வந்து அமுழ்ந்துகிட்டே இருக்கேன். ஐயோ அப்போ 5 வரல கடத்துல இருக்கு. 5 வரல கடத்துல இருக்கா? ஆமாடா சப்புன்னு வச்சுட்டாரா. சரி கவலைப்படாது. கடைசியா ஒரு ஐடியா இருக்கு. பூரா எனக்கு ஐடியா வேணா ஒண்ணு வேணாம். மறுபடியும் போய் நான் வாங்கிட்டு வர்றதுக்கா? பூரா போல எந்திரிச்சு அப்படின்னா சொல்லக்கூடாது. ஐயோ இவன் வாடி நீ போறேன்னு சொல்றேன். அப்ப காலம் நம்மளுக்கு நீ கிடைக்காதா? விடக்கூடாது. கடைசியா ஒரே ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? ஒரே ஒரு ஐடியாவா? ஒரு ஆள விடுறோம். இல்ல இதை மட்டும் பண்ணு. கண்டிப்பா அவரு நல்ல பேர் வாங்கிடலாம். சரியா? வாங்கிடலாம்ல? வாங்கிடலாம். நிறைய வாங்கிடலாம். நிறைய வாங்கலாம். இல்ல நல்ல பேர் வாங்கலாம். சொல்லு. பாத்தியா? அப்பா சோகமா உட்கார்ந்துருக்காரு. ஆமா அவர்கிட்ட போய் நான் சொல்றேன் அந்த 4 ஜோக்க சொல்லி சிரிக்க வச்சுடா. 4 ஜோக்கா? அது எனக்கு ஜோக்கெல்லாம் தெரியாது. நான் சொல்லி தரேன், ஜோக்க சொல்லி தரேன். அப்படியா? ஜோக்க சொல்லி சிரிக்க வச்சுடா. ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்படுவாரு. அப்படியா? நீ நல்ல பேர் வாங்கிடா.
ஓகே ஓகே சூப்பர். இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருவேன், நம்ம காளான் சாப்பிடுறோம். அப்பா அப்பா என்னடா? ஒண்ணு இல்லப்பா, சோகமா உட்காந்துருக்கீங்களா? அதான் என்ன சோகமா உட்காந்துருக்கீங்க கேட்க விட்டேப்பா. அப்பா நீங்க சிரிக்கிற மாதிரி நான் ஒரு 4 காமெடி சொல்லவா? சொல்லி சொல்ல. எலுமிச்சம்பழம் ஏன் மஞ்சளா இருக்கு சொல்லுங்க? ஏன்னா அது பல்லு இருக்குல்ல, அதனால அது மஞ்சளா இருக்கு. இந்த சிரிக்கவே இல்ல. இன்னொரு காமெடி சொல்றேன் பாத்தீங்களே. எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே துணி கடைக்கு போனாங்களாம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இங்க வந்து ஆடி தள்ளுபடி போட்டாங்களாம், அதனால எல்லாரும் ஆடிக்கிட்டே போனாங்களாம். கல்ல தண்ணிக்குள்ள போட்டா அது முழுகிடும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது. என்ன சிரிக்கவே இல்ல? அடுத்த காமெடியை சொல்லுவோம். அப்பா இந்த காமெடியை மட்டும் கேளுங்களே, நீங்க அப்படியே குனிஞ்சு சிரிப்பீங்க. கேப்பா ஒருத்தவரு கதவை சாத்திக்கிட்டே ஜூஸ் குடிச்சாராம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அது சாத்துக்குடி ஜூஸ் ஆகும், கதவை சாத்திட்டு ஜூஸ் குடிச்சாராம். எப்படி? ஏப்பா ஏண்டா நானே வேலை டென்ஷன்ல சோகத்துல காசெல்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட காமெடி சொல்றேன்னு நீ நக்கல் பண்றியோ? ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி காமெடி சொல்லிச்சு. என்னனே சொல்லிட்டியாச்சு? சொல்லிட்டேன். சிரிச்சாரா? நல்லா சிரிச்சிட்டு பாரு. சிரிச்சிருப்பாரு, நல்லா சிரிச்சாரு. சரி நானே காளான் வாங்கிட்டாரு. காளான் தானே வேணும். இந்த வாய் காளான் திங்கிறது தானே எனக்கு அடி வாங்கி கொடுத்துச்சு. அப்பா கொடுத்த எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன், நீ ஏன் கவலைப்படுற?